ஹலோ வியூவர்ஸ். இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் 12th கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், எந்த மாதிரி காலேஜஸ் சைட்ஸில் போகலாம், கவர்மெண்ட் கோட்டாஸ், கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு, கவுன்சிலிங் இதில் அப்ளை பண்ணி அங்கே கிடைக்கிற நல்ல காலேஜஸ் அந்த மாதிரி போகலாமா, இல்லை ஒரு ப்ரைவேட் காலேஜாக சூஸ் பண்ணி அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாமா, அதுக்கேற்ற மாதிரி என்ன ஃபீஸ் டொனேஷன் கேட்குறாங்களோ அதை பே பண்ணி போகலாமா, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோவில் அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம டாப் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாப் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணணும் தான் அவைலபிளாக இருக்கும். தனியாக நம்ம மேனேஜ்மெண்ட்டாக பண்ண முடியாது. இது வந்து ப்ரைவேட் காலேஜஸ் மாதிரி உங்களுக்கு வராது. பட் இருந்தாலும் இந்த டாப் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் போனால் எனக்கு அங்கே ப்ரைவேட் காலேஜஸில் கிடைக்கிற மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸு, முக்கியமாக ஸ்காலர்ஷிப்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸு, நல்ல கரிக்குலம், அங்கே இருக்கிற சிலபஸ்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்லையும் கிடைக்குமா, அதுவும் நல்ல பெஸ்ட்டான ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமா, அப்படி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும், மொத்தம் என்ன மாதிரியான கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது தமிழ்நாட்டில், அந்த கவர்மெண்ட் காலேஜஸில் என்ன மாதிரியான ஃபீஸஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, இதில் காமிக்கிற கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் போய் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சருக்கு ஒரு கேரண்டினே சொல்லலாம். ஏன்னா டோட்டலாக நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ஒரு 440 கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் ப்ரைவேட் நான் அட்டானமஸ் அந்த மாதிரி மிக்ஸ்சர் ஆஃப் காலேஜஸ் வந்து வரும். அந்த 440 காலேஜஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் நல்ல காலேஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க காலேஜஸை நீங்கள் மேக்ஸிமம் கவுன்சிலிங்கில் போட ட்ரை பண்ணவே போதும். ஸோ இந்த மாதிரி காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கும்போது எப்படி நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிளேஸ்மெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கொஞ்சம் அங்கே இருக்கிற டீச்சிங், கோச்சிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் காலேஜிலும் கிடைக்கும். வித் ஆடட் பெனிஃபிட்டாக உங்களுக்கு ஃபீஸ் ரிடக்ஷனும், ஸ்காலர்ஷிப்ஸ், ஃபஸ்ட் கிராஜுவேட் இந்த மாதிரி நிறையா கன்செஷனும் உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கும். ஸோ என்ன மாதிரியான காலேஜஸ் இருக்குது, காலேஜஸோட டிவிஷன் என்ன, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இந்த டாப் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி காலேஜ் இப்படி ஒரு டிவிஷன் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், நெக்ஸ்ட்டு கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ். இப்போ கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸே வந்து இந்த மாதிரி 4 டிவிஷனாக இருக்குது. ஸோ இந்த டிவிஷன்ஸ்குள்ளே காலேஜஸ் வரும். ஸோ அதில் எந்தெந்த மாதிரி காலேஜஸ் வந்து பெஸ்ட்டான காலேஜஸோ இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யூனிவர்சிட்டி காலேஜஸ் தான். இந்த யூனிவர்சிட்டி காலேஜஸில் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி தான். நம்ம நார்மலாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வர ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி தான். அப்படியே அதர் சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதே கிடையாது. ஸோ இது ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் கேட்டகிரியில் வரும். இந்த யூனிவர்சிட்டி காலேஜுக்கும் இன்னும் கொஞ்சம் கீழ் கேட்டகிரியில் கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ் அந்த மாதிரி வரும். அதாவது உறுப்பு கல்லூரி அந்த மாதிரி சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதை நம்ம எண்டில் பார்ப்போம். பட் இப்போ இந்த யூனிவர்சிட்டி காலேஜஸில் இந்த 2 காலேஜஸ் ரொம்ப ஒரு மேஜராக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கொடுக்க போகிற காலேஜ். இங்கே உங்களுக்கு சீட் கிடைக்கிது, ஹையஸ்ட்டு கட் ஆஃப் நீங்கள் வச்சுருந்து உங்களுக்கு இந்த 2 காலேஜஸில் அட்மிஷன் கிடைக்கிது அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களோட ஃப்யூச்சர் ரொம்பவுமே பிரைட்டாக இருக்கும். ஏன்னா ப்ரைவேட் டாப் காலேஜஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அதை விடவும் ஒரு படி மேலேயே இந்த காலேஜஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரிங்க சார், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும், ப்ரைவேட் காலேஜில் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்களே சேம் அதே மாதிரி வருமானு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இங்கே உங்களுக்கு 60,000 to 70,000 தான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு இங்கே எக்கச்சக்கமானது அவைலபிளாக இருக்கும். அதில் நம்ம என்ன கேட்டகரியான ஸ்காலர்ஷிப்ஸ் நமக்கு இதாகும்ன்றதை பார்த்து நம்ம ஸ்காலர்ஷிப்ஸும் ரெடியூசல் கிடைக்கும் ஃபீஸ்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா அந்த மாதிரியான ஃபீஸ் ரிடக்ஷனும் இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது சப்போஸ் இந்த 60-70K ஃபீஸில் இருந்து இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபஸ்ட் கிராஜுவேட்லாம் நம்ம லெஸ் பண்ணும்போது அரௌண்ட் 30,000 உங்களுக்கு பெர் இயர் தான் வந்து வரும். ரொம்ப கம்மியான ஃபீஸில் டாப் ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்க காலேஜஸ் அதில் நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு காலேஜ் பார்த்தோன்னா CEG கிண்டியும் MIT தான். நெக்ஸ்ட்டு இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் இல்லாமல் நம்ம அடுத்த டிவிஷனாக நம்ம பார்த்தது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் தான். இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் என்னென்ன காலேஜஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு PSG தான். PSG பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தமிழ்நாடுலேயும் சரி, நம்ம தமிழ்நாடு அவுட்டரில் இருக்க அதர் ஸ்டேட்ஸ்லேயும் சரி PSG ரொம்ப ஒரு பெரிய காலேஜ். இது உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்துடும். கவர்மெண்ட் எய்டன்றது
உங்களுக்கு அரசு வந்து இந்த காலேஜை ரன் பண்ணுறதுக்கான அமௌண்ட்ஸும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணும். செகண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னா கோயம்புத்தூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, மூணாவது தியாகராஜர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த பிஎஸ்ஜியும் கோயம்புத்தூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டுமே கோயம்புத்தூரில் வந்துடும். மூணாவதாக இருக்கிற தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து மதுரையில் இருக்குது. இங்கே உங்களுக்கு இந்த 3 காலேஜஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். இதில் டிஎன்இஏலே டாப் காலேஜ்னு நம்ம சொல்லணுன்னா இந்த 3 காலேஜுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இங்கே உங்களுக்கு ஃபீஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இந்த காலேஜில் கொஞ்சம் ஒரு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ் டியூஷனும் சரி ஹாஸ்டல் எல்லாமே சேர்த்து ஒரு இயருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து எண்ட் ஆகும். ஒரு 1 lakh to 1,50,000 அதுக்குள்ளே வேரி ஆகும் நீங்கள் எடுக்கிற கோர்ஸஸை பொறுத்து. அதே மாதிரி உங்களுக்கு சேம் இங்கேயும் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேட் எல்லாமே அப்ளிகபிளாக இருக்கும். அந்த பேசிஸில் நீங்கள் எதில் வரீங்களோ உங்களுக்கு ஃபீஸ் ரிடக்ஷனும் கிடைக்கும். இப்போ இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த அந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கு ஈக்குவலானது. ஸோ இப்போ இது பேசிக்காக இங்கே நம்ம பார்க்குற எல்லாமே ஓரளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று செலச்சதில்லை அப்படின்ற மாதிரியான ரேஞ்சில் வர காலேஜ் தான். எல்லாமே பெஸ்ட்டு தான். பெஸ்ட்டானது மட்டும்தான் இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு எப்படி ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி உங்களோட ஃப்யூச்சருக்கு ஃபுல் கேரண்டி. எல்லா பிளேஸ்மெண்ட்ஸ் மொத்தம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே லேப் ஃபெசிலிட்டிஸ் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் இது எல்லாமே நீங்கள் ரொம்ப நல்லாவே கெயின் பண்ண முடியும் இந்த மாதிரியான காலேஜஸில். இன்னும் நிறைய கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் இந்த 3 இது இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜஸில் எக்கச்சக்கமான காலேஜஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கீழே 440 காலேஜஸ் வருதுன்றனால இப்போ இதிலிருந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணதே கிட்டத்தட்ட ஒரு 15 காலேஜஸ் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். இது இல்லாமல் அந்த 440ல் எவ்வளோ காலேஜஸ் கவர்மெண்ட்டில் வரும். பட் அவ்வளோவும் இருந்தாலும் அதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்குமா, கேரண்டீடாக என்னோட ஜாப் செக்யூர்டாக இருக்குமா அப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. பட் இப்போ நம்ம காமிச்சிருக்க இந்த மென்ஷன் பண்ணியிருக்க காலேஜஸில் அந்த அஷூரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படியே நம்ம கவர்மெண்ட் எய்டை முடிச்சுட்டு வரந்து நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜஸில் 3வது டிவிஷன் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ். இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் சம் ஆஃப் த பெஸ்ட் கவர்மெண்ட் காலேஜில் ஏகப்பட்டது இருக்குது. அதில் பெஸ்ட்டாக இருக்கிற லிஸ்ட்டு தான் இது. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அதே மாதிரி ஜிசிஇ சேலம், நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இந்த 3 காலேஜ். இது மட்டும் இல்லாமல் அப்புறம் பர்கூரில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த 4 காலேஜ் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் ஆட் ஆகும். இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் டாப் 5 காலேஜஸ் உங்களுக்கு இப்போ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான். இங்கே உங்களுக்கு இந்த காலேஜுக்கான தனியான ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் காலேஜஸ், அங்கே ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ப்ரிஃபர் பண்ணுற காலேஜஸில் இந்த 5 காலேஜஸ் டாப்பில் இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை கட் ஆஃப் நமக்கு தேவை அந்த காலேஜஸ் போகிறதுக்கெல்லாம். பட் செகண்டரியாக அந்த கட் ஆஃப்க்கு கீழே ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் வரந்து அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற காலேஜஸ் என்னென்னு நம்ம பார்க்கும்போது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க இந்த 5 கவர்மெண்ட் காலேஜஸ் தான். இங்கேயுமே ஃபீஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 to 50,000 பெர் இயருக்கு டோட்டலாக டியூஷன் ஹாஸ்டல் எல்லாமே சேர்த்தே வந்துடும். இது மட்டும் இல்லாமல் சேம் உங்களுக்கு ப்ரீவியஸ்லி பார்த்த ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபஸ்ட் கிராஜுவேட் எல்லாமே இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ எதை நினச்சும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் இந்த இப்போ மென்ஷன் பண்ணியிருக்க காலேஜஸில் உங்களோட கட் ஆஃப் பொறுத்து நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்களோ, பட் இந்த மென்ஷன் பண்ணியிருக்க காலேஜஸை மறக்காமல் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இங்கே கவுன்சிலிங் கோடு வந்து மென்ஷன் பண்ணல. பட் கவுன்சிலிங் கோடு உங்களுக்கு வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபர்தராக ஒரு காலேஜஸ்க்கான கவுன்சிலிங் கோடையும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபைனல் இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸோட டிவிஷனில் வர கான்ஸ்டியூயன்ட் காலேஜ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த கான்ஸ்டியூஷன் காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், அதேமாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ் மதுரை, சேம் ரீஜியனல் கேம்பஸ் திருநெல்வேலி, அது இல்லாமல் பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில் இருக்குது. பட் இந்த ஃபஸ்ட்டு 3 கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ் ரொம்பவுமே டாப்பான கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ் சொல்லலாம். இந்த கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது டாப்பில் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி காலேஜஸ்னு 2 மென்ஷன் பண்ணியிருந்தோம். சிஇஜியும் நம்ம எம்ஐடியும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுலேயும் உங்களுக்கு அதோட சப்டிவிஷனாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ். இதை உறுப்பு கல்லூரின்ற மாதிரி சொல்லுவாங்க. லைக் அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் அதோட ஆர்கன்ஸ் மாதிரி இந்த காலேஜஸ்லாம் லைக் இது ஒரு ஸ்மால் சப்டிவிஷன் மாதிரி. இந்த காலேஜஸும் உங்களுக்கு ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். மோஸ்ட்லி கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ் பற்றி தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு.
பட் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸில் இருக்க காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணால் சேம் உங்களுக்கு ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்த யூனிவர்சிட்டி காலேஜஸில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே இங்கேயும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் உங்களுக்கு 40,000 தான் வரும். இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்கள்லே நமக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு அங்கே கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ரொம்பவுமே அதிகம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இங்கே நீங்கள் பார்த்த இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ் 3 கேம்பஸ் பற்றி சொல்லிட்டேன். பட் பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு 4th ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இது இல்லாமல் அப்படின்னா இந்த பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு திருச்சியில் நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் இருக்கிற கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் எதுவுமே நல்லாவே இல்லை. ஸோ லிஸ்ட்டு நான் பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் ஆஃப் காலேஜஸ் உங்களுக்கு பற்றி வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்தர் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போது இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவும் பெஸ்ட்டான கான்ஸ்டியூண்ட் காலேஜஸாக அமையும். ஸோ மறக்காதீங்க. இப்போ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க காலேஜஸை உங்களோட கவுன்சிலிங் நீங்கள் என்ன மாதிரி கட் ஆஃப் எடுத்துறீங்களோ அதை பொறுத்து சூஸ் பண்ணிக்கிங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெற்றோர் மற்றும் பசங்க ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கவுன்சிலிங் எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து இப்போ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க காலேஜஸில் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபர்தர் இந்த மாதிரியான காலேஜ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனோட நான் வரேன் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு காலேஜ் பற்றி டவுட் ஏதாவது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பற்றி உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஃபர்தர் இந்த வீடியோவும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். எனி டவுட்ஸ்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் ஏதாவது என்கொயரிஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.